அப்படி சுவாமியே பகவானே நாராயணனே சத்துவமூர்த்தியே தேவகாரியார்த்த சித்திக்காக இப்படி பண்ணிருக்கிற போது தம் பேரனுக்கு ராஜ்யத்துக்காக எதை பண்ண மாட்டான் ஒரு மனிதன்? கட்டாயம் நிச்சயம் அவன் பண்ணிவிடுவான். ஆகையினாலே அர்த்த சித்திக்கு எதையும் பண்ணுவாள். வைஷ்யாள் சுவாமி ஆராதிக்கிறாள்னா எதுக்கு? ஒரு ரூபாய் சாமான 1.5 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு அப்படி சொல்றாள். வியாபாரிகள் சுவாமி வந்து கல்பகாம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்திராளே என்னத்துக்கு? ஒரு ரூபாய் சாமானுக்கு 1 ரூபாய்க்கு 4 வரணும் 2 வரணும். லாபம் வேணும் தான் பண்றாள். லாபத்துக்காக தெய்வத்தை ஆராதிக்கிறவாடு உண்டு, மானுஷமான பிரயத்தனத்தினால தப்பு பண்றவாடு உண்டு உலகத்திலே. ஆகினால துஷ்டர்கள் தப்ப பண்ணுவாள், சாதுக்கள் நல்லதை பண்ணி லாபத்தை எதிர்பார்ப்பாள். ஆகினாலே மனசுல ஆசை ஏறி போச்சேனா எதையும் பண்ண சொல்லும். இந்த பாவியான ஆசையை தடுக்கணும், எல்லாராலையும் தடுக்க முடியாது. மனசுல அதிகாசை இருந்து தீர்த்தத்திலேயோ தானத்திலேயோ யஜ்ஞத்திலேயோ ஈடுபட்டால் பிரயோஜனம் இல்லைங்கிறாள். எத்தனை வேதம் கற்கட்டம், மனசுல அதிகாசை இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. எதை பண்ணினாலும் பண்ண அல்ல விட்டால் கிருத்தம் தது அகிருத்தம் பவேதுன்னு விட்டாள். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையது. அந்த மனசுல லோகம் இருந்துயான இப்படி சொன்னாள். அந்த யுதாஜித்து சண்டைக்கு வந்துட்டான், ஆசிரமத்துக்கே வந்துட்டான். எங்க வந்தேன்னு கேட்டாள் பாரத்வாஜ முனி. இந்த குழந்தையும் அவளையும் நான் நிகிரகம் பண்ணிவிட போறேன், என் பேரனுக்கு வா சத்ருக்கள்னு சொன்னாள். மகர்ஷி சொன்னாள், என்ன வந்து அடைஞ்சிருக்காள், ஏதாவது அங்க நீ தப்பு பண்ணினியானா விஸ்வாமித்திரன் கதி உனக்கு ஆயிடும் தெரிஞ்சு போனாள். நீங்க ஹடமா இப்படி பேசப்படாது, மனோரமையும் இந்த பையனையும் இங்க அனுப்பிச்சு அவளை நான் விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி ஏதாவது தடுத்தடையானா என் சைன்யத்தை கொண்டு உங்க ஆசிரமத்தில் உபயோகப்படுத்தி விடுவேன், என் பலாத்காரத்தை காட்டுவேன்னு சொல்லி சொன்னானா. அப்ப சொன்னார், உனக்கு சக்தி இருந்தா நீங்க இந்த ஆசிரமத்தில இருந்து அழிச்சுன்னு போயிடு. விஸ்வாமித்திரன் சக்தி வசிஷ்டர் இடத்துல என்ன பண்ணிட்டுன்னு யோசிச்சு பார்த்து போனாள். காமதேனுவ விஸ்வாமித்திரன் அழிச்சுன்னு போக முடிஞ்சதா? அதை நினைச்சு பார்த்துப்போம் அந்த கதையேன்னாரா. என்னமோ சைன்யத்தை 10 மைல் கொண்டு நிறுத்திவிட்டோம், உன் கையில சைன்யம் இருக்குன்னு நினைச்சியா, அதுக்கு மேற்பட்ட தபஸ் இருக்கு என்னதுலேன்னாரா மகர்ஷி பாரத்வாஜர். உடனே அவ மந்திரி கூப்பிட்டான் ராஜாவே, இப்படி பெரியவாழத்துல போய் புடிவாதம் பிடிக்கப்படாது, அழிச்சு விடும்னுட்டா. கஷ்ட குலக்ஷயஹேது, எது குலத்தை அடியோடு அழிச்சு விடும்னு கேட்டால். சந்தாப சஜ்ஜனேஷு யோகாரி, சாதுக்கள் மனசு தவிக்க முடியாது, ஏதாவது பண்ணிவிடுறது, அப்படி பண்ணிவிடுவான், கடைஞ்ச பண்ணிவிடுவான். அதுதான் குலத்தை அழிச்சு விடுவான். பல குடும்பம் அப்படி பட்டுன்னு போயிடும். அதாவது மகான்கள் மனசை தவிக்க முடியா பண்ணிருப்பான். ஆச்சாரியால் பகவத்பாதால் சொன்னது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பரமேஸ்வரனே அவதரிச்சவாள் சிஷ்யன் காக்கத்துக்கு சொல்றாள். கஷ்ட குலக்ஷயஹேது சந்தாப சஜ்ஜனேஷு யோகாரி, சாதுக்கள் மனசுக்கு தாபம் வர முடியாத காரியமே பண்ணப்படாது. புரியாது. நம்மாட்டு வாசல்ல பரதேசியா வந்து நிற்பன் பிச்சைக்கு நம்மாத்துக்கு வந்துட்டானேன்னு அவனை மட்டமா நினைக்கப்படாது. அவன் வந்து அகன்யகனி வாங்கி சாப்பிடணும்னு வைராக்கியத்தால கூட வருவான். வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு உள்ள சாப்பிட்டு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றவனை காட்டிலும் அன்னைக்கு வாங்கி சாப்பிடறான் பாருங்கள். அவனுக்கு திருட்டு கூட கிடையாதா, அவனுக்கு ஸ்நானம் கூட தேவையில்லையா, பரமபாவனம்ங்கிறாளதே.
அதனால அப்படி வைராக்கியத்தால கூட வருவாள். நாம் என்னத்தை கண்டோம், நம்ம மாத்து வாசல்ல வந்து முன்னத்துக்காக அவனை மட்டமா போய் நாம நினைச்சு பேசிப்படக்கூடாது. எதையாவது சொல்லுவோம். சொன்னா சமீபத்துல ஒரு பரதேசிய தீ பிடிச்சுன்னு எரியுண்டான்னு விட்டு போட்டான். ஒரே அடியா பிடிச்சு விடுத்தோம். அவன் ஒன்னும் தீய வைக்கல, அவங்க போயிட்டான். எங்கன்னு புரியல. இப்படிலாம் சாதுக்கள் மனசை தவிக்க முடியா பண்ணப்படாது. சாதுக்கள் ஆறுன்னு உன் ரீதியிலையும் தீர்மானம் பண்ணப்படாது விட்டாள். நம்ம ஜீவனுடைய ரீதியில தீர்மானம் பண்ணப்படாது. இவனுக்கு என்ன தெரியும், இவன் சாதுவா இருந்தாலும் இவனுக்கு சாதுவை பத்தி தெரியும், இவன் தெரியும் இவன் அசாதுன்னா, அதனால இவனுக்கு அது புரியல. அப்படி இல்லாம மனசுக்கு புரியாது. புரியாம தப்புக்களை பண்ணப்படாது. ரொம்ப ஜாக்கிரதையா சாவதானமா இருக்கணும். அப்ப சொன்னான் அந்த பிரதான மந்திரி ராஜாவை கூப்பிட்டு, பெரியவாள் மனசு தவிக்க முடியாத காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. சாஹசம் நஹி கர்த்தவ்யம் ஸ்ருதம் ராஜன் முனேர்வஜः விஸ்வாமித்ரஸ்ய திருஷ்டாந்தः விஸ்வாமித்திரர் சகலத்தையும் ஒழிச்சு விட்டார். ஒரு தபஸ்வியினுடைய கோபத்தால எல்லாம் அழிஞ்சு போயிட்டவருக்கு பெரியவாளுடைய அபச்சாரமான திரும்ப சொல்லி கதையை சொன்னார். பிரதானம் விஸ்வாமித்திர வசிஷ்ட சம்பாதம் அந்த யுத்தத்தை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தஸ்மாத்வமபிராஜேந்திர மஹாகிருதாவைரமத்புதம் குலராஜகரம் மௌனம் தாபசே சஹசம்யுகம் குலநாசகரம் நூனம் தாபசே சஹசம்யுகம். மகான்களை போய் எதிர்க்கிறது குலநாசகரம், குலத்தை அழிச்சுப்படும், இது வாண்டாம்னு மந்திரி சொன்னார். மகர்ஷியை போய் நமஸ்காரம் பண்ணி நான் ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா மன்னிக்கணும்னு யுதாஜித்து பிரார்த்திச்சுட்டார். ராஜாக்கள்லாம் தார்மிகாலா இருந்த காலம் அது. மனோரமே கவலை இல்லாமல் ஆயிட்டாளாம். பெரியவாளுடைய அனுகிரகம் இருக்கு, இது க்ஷேமத்தை கொடுத்து விடும் நம்பி விட்டாள்.